This video is sponsored by SPO Digital Marketing. Join SPO Digital Marketing work from home opportunity, mobile based part-time job, perfect for student, homemaker and job seekers. Use your free time to earn, no fixed hours. Work out your convenience. Just share and publish content. Simple task. No only selling or no referral. Have a Facebook, Instagram or YouTube account. You are already eligible. Earn daily income with instant payout. Start from day 1. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கு. நீங்கள் வேணும்னா அதில் யூஸ் பண்ணி இதில் ஜாயின் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கடற்கரை பக்கத்துல இருக்க ஒரு சின்ன கிராமத்துல ரவின்னு ஒரு மீனவன் இருந்தான். அவன் ரொம்ப கடின உழைப்பாளி, தன்னம்பிக்கையும் நேர்மையும் உள்ளவன். ரொம்ப வருடங்களாவே அவன் கடலுக்கு போய் மீன் பிடிச்சு அந்த வருமானத்துல வாழ்க்கை நடத்தி வந்தான். கடல் தான் அவனுடைய நெருங்கிய நண்பன். அதை அவன் ரொம்ப நேசிச்சான். பல நேரங்கள்ல கடல் ரொம்ப அமைதியாகவும் சில நேரங்கள்ல கொஞ்சம் ஆக்ரோஷமாகவும் இருந்துச்சு. இருந்தாலும் கூட ரவிக்கு கடல் எப்போதும் அவனுடைய வாழ்க்கையின் ஆதாரமாவே இருந்துச்சு. தினமும் மாலையில கடலுக்கு போய் மறுநாள் காலையில கூட நிறைய மீன்களோட திரும்புவான். அவன் கொண்டு வர மீன்கள் எல்லாம் மக்கள் போட்டி போட்டுக்கிட்டு வாங்குவாங்க. ஒரு நாள் ரவி தான் பிடிச்சு வந்த மீன்களை வித்துட்டு வழக்கம் போல அவனுடைய படகை ஒரு மரத்துல கட்டி வச்சுட்டு வீட்டுக்கு திரும்பினான். மீதி இருந்த மீன்களை தன்னுடைய மனைவி கிட்ட கொடுத்துட்டு ரேடியோ ஆன் பண்ணி செய்திகள் கேட்க ஆரம்பிச்சான். செய்தியில அன்னைக்கு கடல் கொந்தளிப்பின் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு போக வேண்டாம்னு புயல் எச்சரிக்கை சொன்னாங்க. அதனால ரவி அன்னைக்கு கடலுக்கு போக வேண்டாம்னு முடிவு பண்ணி வீட்டிலேயே இருந்தான். அன்னைக்கு இரவு கடல் ரொம்ப சீற்றத்தோட இருந்துச்சு. அப்போ ஒரு பெரிய அலை ஒன்று வந்து கரையில நிறுத்தி வச்சிருந்த ரவியோட படகை உடைச்சு போட்டு மறுநாள் காலையில எழுந்து வந்து உடைஞ்சு போன தன் படகை பார்த்த ரவி அதிர்ச்சியில உடைஞ்சு போயிட்டான். அவனுக்கு அடுத்து என்ன செய்யறதுனே தெரியல. அடுத்தது என்ன வாழ்க்கைன்னு ஒன்றும் புரியல. அவன் எதிர்கால கனவுகள் எல்லாம் அந்த படகோட சேர்ந்து உடைஞ்சு போச்சுன்னு நினைச்சு அழுதான். வருத்தத்தோட உடைஞ்ச படகோட மிச்சம் இருந்த மரப்பலகைகளை எல்லாம் சேகரிச்சு வீட்டு வாசல்ல அடுக்கி வச்சுட்டு அங்கேயே இடிஞ்சு போய் உட்கார்ந்துட்டான். அவனோட ஒரே வாழ்வாதாரமும் இப்போ இல்லாம போயிடுச்சு. வாழ்க்கையே முடிஞ்ச மாதிரி அவனுக்கு தோணுச்சு. இந்த கடல் நம்மளை இப்படி நாசம் பண்ணிருச்சேன்னு மனசு உடைஞ்சு போயிருந்தான். நாட்கள் வாரங்களா மாறுச்சு. அவன் என்ன செய்யறதுனே புரியாம கரையில நின்று மற்ற மீனவர்கள்லாம் கடலுக்கு போயிட்டு வர்றத வெறுமனே பார்த்துக்கிட்டு இருந்தான். அவனுக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட வேலை கேட்டு பார்ப்போன்னு நினைச்சு போனான். ஆனா